ஹலோ மாணவ கண்மணிகளே, ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கணக்கு பாடத்தில் பருவம் 2 அலகு 3 அமைப்புகள் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது வடிவியலில் அமைப்புகள், கோணங்களின் எண்ணிக்கை மற்றும் வகைகளை கொண்டு வடிவங்களின் அமைப்புகளை உருவாக்குதல், சுழலும் கோணங்கள், அடுத்து சொற்களின் தொகுப்பில் உள்ள அமைப்புகளை கண்டறிதல். சொற்களின் தொகுப்பில் உள்ள அமைப்புகள்னால் நம்ம ரைமிங் வேர்டு சொல்லுவோம்ல, ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி அந்த வார்த்தைகள்லாம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள். நீங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கிறதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த நான் சொன்னது தான். அதாவது என்னது, வடிவியலில் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து கோணங்களின் எண்ணிக்கை, அது வகைகளை கொண்டு வடிவங்களை எப்படி உருவாக்குறாங்கங்கிறது, சுழலும் கோணங்கள், அடுத்து சொற்களின் தொகுப்புள்ள அமைப்புகளை கண்டறிதல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோவை என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணலாம். இந்த செகண்ட் டைமில் உள்ள எல்லா பாடங்களையும் நான் தொடர்ச்சியாக போடுவேன். நீங்கள் அதை பார்த்து பயனடைங்க. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். வடிவியலில் அமைப்புகள் அப்படின்னா முனைப்பட்டைகள் அப்படின்னா பார்டர் ஸ்ட்ரிப். முனைப்பட்டைகள்னால் என்ன அர்த்தம், பார்டர் ஸ்ட்ரிப். இப்போ சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்டர் இருக்கும், மேலேயும் கீழேயும் பார்டர் இருக்கும். அதுபோல் வேஷ்டியில் பார்டர் இருக்கும், பெட்ஷீட்டு, துண்டு, அந்த மாதிரி இதுலாம் பார்டர் இருக்கும். அடுத்து மற்றும் தலை நிரப்பிகள் அப்படின்னா டைல்ஸ். இந்த பார்டர் போட்டுட்டு உள்ளே உள்ள பாடி சொல்லுவோம்ல, அந்த வேஷ்டிலாம் உள்ள இடங்கள் தான் தலை நிரப்பிகள்னு சொல்கிறாங்க. அதுபோல் சேலைகளுக்கு பார்டர் மேலே இருக்கும், கீழே இருக்கும், கரையெல்லாம் வச்சுருக்கோம். அந்த உள்ள டிசைன் போட்டிருப்பாங்க. இதே போல் தான் நம்ம தலை நிரப்பிகள் அப்படின்னு சொல்லும்போது டைல்ஸ்னால் நம்ம வீடுகளெல்லாம் இப்போ டிசைனான டைல்ஸ் பொதிக்கிறாங்க. அந்த அமைப்புகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே அமைப்புகள் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரும். அந்த தலை நிரப்பிகளை டைல்ஸ் அந்த தரையில் பதிச்சுட்டு அந்த பார்டர் சுற்றிலும் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டை கரை போல் அந்த வேறு கலர், இந்த டைல்ஸுக்கு ஏற்ற கலராக அதை பார்டர் போட்டிருப்பாங்க சுவரில். அதுக்கு பேர் தான் பார்டர் ஸ்ட்ரிப்பு. தரையில் பதிக்கிறதுக்கு தலை நிரப்பிகள் டைல்ஸ் பதிப்பாங்க. இதுதான் வடிவியலில் உள்ள அமைப்புகள். இப்போ தலை நிரப்பிகள் டைல்ஸ் அப்படின்னா கொடுக்கப்பட்ட சமதள பரப்பினை இடைவெளிகள் இன்றி மூட பயன்படும் சமதளத்தின் உட்கலங்களின் தொகுப்பே தலை நிரப்பிகள் எனப்படும். நம்ம புக்கில் 15ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் மாதிரி படம் போட்டு கீழே கொடுத்துருக்காங்களா, அதுதான் தலை நிரப்பிகள் டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் கீழே பாருங்கள் குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வடிவமைப்பினை ஒன்றுக்கும் மேற்பட்ட வடிவங்களின் வகைகளை கொண்டு அமைக்கலாம். இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பதிக்கிறப்ப அந்தந்த டிசைனை பார்த்து தான் பதிப்பாங்க. இப்போ அடுத்து 16ஆம் பக்கத்தில் இந்த கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பினை பயன்படுத்தி தலை நிரப்பிகளை நிறைவு செய்க. செயல்பாடு 1. அதில் கலர் கொடுத்துருக்க மாதிரியே அடுத்தடுத்த கட்டங்களில் நீங்கள் கலர் கொடுக்கணும். நீங்களாம் அதை செஞ்சு பார்க்கணும். வண்ண கிரையான்ஸ் வச்சு நீங்கள் மேலேயும் கீழேயும் ப்ளூ கலர், சைடில் பிங்க் கலர் கொடுக்கணும். அதுபோல் கட்டம் போட்டிருக்காங்கல்ல, அடுத்தது ஒரு கட்டத்தில் கருப்பு, அடுத்து ஒயிட்டு விட்டுறணும், அடுத்து கருப்பு, அடுத்து கருப்பு, அடுத்து ஒயிட்டு விட்டுறணும், அடுத்து கருப்பு. இப்போ அதுபோல் மாற்றி மாற்றி அடிக்கணும். அதுபோல் செயல்பாடு 2லையும் பார்டர் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம கரும்பலகையில் பார்டர் போடுவோம்ல, கரும்பலகையில் நம்ம ஸ்கூல்லலாம் பார்டர் போடுவோம். அதுபோல் இந்த ஒரே டிசைனை திரும்ப திரும்ப அப்படியே வச்சுருக்காங்க. முனைப்பட்டை அமைப்பை தொடர்க. 2வது இதில் அந்த சதுரத்தை அப்படி கிராஸாக போட்டிருக்காங்க. அது அதே போல் அதுக்கு கலர் கொடுத்துருங்க.
மூணாவது செயல்பாட்டில் வடிவங்களுக்கு வண்ணமிட்டு அமைப்பை நிறைவு செய்க. முதல்ல அந்த ரெட் கலர், அடுத்து ப்ளூ, ரெட் ப்ளூ, ரெட் ப்ளூ, அப்படியே அதே போல் கொடுக்கணும். இதுதான் பார்டர்னு சொல்கிறது. அடுத்ததில் முதல்ல லைட் க்ரீன், அடுத்து டார்க் க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அப்படியே நேராக அது மாதிரி போட்டுகிட்டே கலர் கொடுத்துட்டே போகணும். இந்த 3 செயல்பாட்டையும் நீங்களே வண்ண பென்சில் வச்சு செய்யணும். அடுத்து என்னென்னா 17ஆம் பக்கத்துக்கு போகிறோம். 3.2 கோணங்களின் எண்ணிக்கை மற்றும் வகைகளை கொண்டு வடிவங்களின் அமைப்புகளை உருவாக்குதல். நம்ம ஏற்கனவே அலகு 1ல் கோணங்களின் வகைகளை பற்றி ஞாபகப்படுத்தியிருக்கோம். அலகு 1ல் கோணங்களின் வகைகள், அதாவது நம்ம புத்தகத்தில் 1ஆம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். பூஜ்ய கோணம், குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம். இதை நம்ம அலகு 1ல் அந்த வடிவியல் பாடத்தில் போடும்போதே அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கோணங்களின் வகைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதில் 17ஆம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது பூஜ்ய கோணம். பூஜ்ய கோணம்னா 0க்கு சமம். அடுத்தது குறுங்கோணம் அப்படின்னா 90ஐ விட குறைவான கோணங்கள் குறுங்கோணங்கள். செங்கோணம்னா கரெக்டாக 90 டிகிரி இருந்தால் அது செங்கோணம். விரிகோணம்னா 90க்கும் 180க்கும் இடைப்பட்ட கோணம். 90ஐ விட அதிகமாக இருக்கணும், 180க்கு குறைவாக இருக்கணும். அதுதான் என்ன கோணம்? விரிகோணம். நேர்கோணம்னா 180 டிகிரிக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கை வச்சே கூட செய்யலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுடைய கையை நீட்டினோம்னா அது நேர்கோணம். அதை பாதியை மடக்கி நேராக இது ஒன்றுனா செங்கோணம். குறுகி வச்சு காமிச்சோம்னா அது குறுங்கோணம். கையை கொஞ்சம் விரித்து முழங்கையிலேருந்து விரித்து வச்சோம்னா அது விரிகோணம். நீங்களும் அதே செஞ்சு பார்க்கலாம், விரல் வச்சும் செய்யலாம். இதுதான் கோணங்களின் வகைகள். அடுத்து பின்வரும் வடிவங்களின் முனைகளில் உண்டான கோணங்களை உற்று நோக்குக. ஒரு சமபக்க முக்கோணம் போட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணம் போட்டு 3 பக்கத்துலையும் கோணங்கள் உருவாகும் இடம், 2 புள்ளிகள் சந்திக்கிற இடத்துல கோணம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 முனை புள்ளிகள் சந்திக்கிற இடத்துல தான் என்ன உருவாகுது? கோணங்கள் உருவாகுது. அதான் அப்போ சமபக்க முக்கோணத்தில் 3 இடத்துல கோணம் உருவாகுது. இதில் 3 முனைகளில் 3 கோணங்கள் உருவாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3 கோணங்களும் சமம், மேலும் அவை அனைத்தும் 60 டிகிரி. இப்போ 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ இருக்கணும்னா 180 டிகிரி இருக்கணும். 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளோ இருக்கணும்? 180 டிகிரி இருக்கணும். இப்போ அதை கீழே உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். நேர்கோணம்னா 180 டிகிரி. இந்த நேர்கோணத்தில் 3 கோணங்களை போட்டிருக்கிறதுனால 180 3ஆல் வகுத்தா ஒரு கோணத்தின் அளவு 60 டிகிரி. 60 டிகிரியை தான் தனித்தனியாக 3 கோணத்தையும் போட்டு 60 + 60 + 60 = 180 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமபக்க முக்கோணத்தை கொண்டு ஒழுங்கு அருங்கோணத்தின் கோணங்களை கண்டறிதல். இந்த சமபக்க முக்கோணத்தை கொண்டு அருங்கோணம்னா 6 பக்கங்களை கொண்டது தான் அருங்கோணம். முக்கோணம்னா 3 பக்கங்களை கொண்டது, அது 3 கோணங்களை கொண்டது. அருங்கோணம்னா 6 கோணங்களை கொண்டது. அந்த 6 கோணங்களையும் அதை நேர நம்ம கோடு போட்டோம்னா பிரித்தோம்னா அதுக்கு கீழே உள்ள படத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு ஒழுங்கு அருங்கோணத்தின் கோணங்களை நாம் சமபக்க முக்கோணத்தின் உதவியுடன் கண்டறியலாம். ஒரு ஒழுங்கு அருங்கோணத்தில் சமபக்க முக்கோணத்தை படத்தில் உள்ளவாறு அமைக்க. இந்த கீழே போட்டிருக்காங்களா, இந்த மேலே உள்ள அருங்கோணத்தை கீழே அந்த அருங்கோணத்திலேயே முக்கோணமாக சமமாக பிரித்து முக்கோணம் வரைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை முக்கோணம் வந்திருக்கு? 6 முக்கோணம் வந்திருக்கு. எத்தனை முக்கோணம் வந்திருக்கு? 6. நான் நம்பர் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 முக்கோணங்கள் வந்திருக்கு.
அதை தான் கீழே தனித்தனியாக எடுத்து 6 முக்கோணத்தையும் போட்டு ஒரு முக்கோணத்தின் அளவு 60 டிகிரி. அப்போ 6 முக்கோணம்னா 6 6 36, 36னா 360 டிகிரி. 360 டிகிரி. இப்போ அருங்கோணத்தினுடைய கோணத்தின் மொத்த கூடுதல் வந்து 360 டிகிரி. ஒரு ஒழுங்கு அருங்கோணத்தின் மையத்தில் அமையும் கோணம் 360 டிகிரி ஆகும். ஒரு ஒழுங்கு அருங்கோணத்தின் மைய கோணமும் வட்டத்தின் கோணமும் 360 ஆகும். ஒரு ஒழுங்கு அருங்கோணத்தின் ஒவ்வொரு உச்சியில் உள்ள கோணம் 120 டிகிரி ஆகும். அதுக்காக தான் கீழே வந்து 2 கோணத்தை மட்டும் போட்டிருக்காங்க பாருங்க. 2 சமபக்க முக்கோணத்தை போட்டிருக்காங்களா? 2 சமபக்க முக்கோணத்தையும் கூட்டும்போது 60 60 120, 60 60 120 டிகிரி. இதுதான் சிம்பிள். அந்த கோணம் அந்த படத்தை பார்த்து புரிஞ்சு இது பண்ணாலே அது ஈஸி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சதுரத்தில் கோணத்தை காணுதல். அந்த ஒரு வட்டத்தை போட்டு அதிலேருந்தே ஒரு வட்டம் போட்டுட்டு அதிலேருந்து கோணம் உருவாகிற இடத்த ஒரு சதுரமாக வரைஞ்சிருக்காங்க. இப்போ சதுரமாக வரையும் போது அதுவும் எத்தனை டிகிரி இருக்குன்னு சொல்கிறாங்க? 360 டிகிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ சதுரத்தில் வந்து என்ன கோணம் இருக்குது? செங்கோணம் இருக்குது. சதுரத்தில் என்ன கோணம் இருக்குது? செங்கோணம். அதாவது 2 முனைப்புள்ளிகள் நேராக வருது. 2 முனைப்புள்ளிகள் நேராக வர்றதுனால இது செங்கோணம். அப்போ ஒரு செங்கோணத்துக்கு 90 டிகிரினா 4 செங்கோணத்துக்கு எவ்வளவு? 4 × 90 360 டிகிரி. இப்போ அந்த சதுரத்தில் எத்தனை டிகிரி இருக்குன்னு மொத்தம் 360 டிகிரி. இந்த 360 தான் எதால் வகுத்துருக்காங்க? 4ஆல் வகுத்தா ஒரு செங்கோணத்தின் அளவு வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே உள்ள படத்தில் காண்பித்திருப்பது போல் 4 சதுரங்களை வச்சா நடுவில் வட்டம் வந்துடும். மையத்தில் உருவாகியிருக்கும் கோணம் ஒரு வட்டம். வட்டத்தின் கோணம் 360 டிகிரி. இப்போது சதுரத்தின் கோணம் 360 வகுத்தல் 4 90 டிகிரி. ஏன் 4ஆல் வகுக்கிறோம்னா 4 சதுரம் இருக்குது. இவ்வளவுதான்ப்பா. இதுதான் சிம்பிள். சரியா? இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன். அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க.